கூழ் தான். கூழுக்கு மிஞ்சிய விருந்தமில்லை, வேப்பிலைக்கு மிஞ்சிய மருந்தமில்லை தாயார் சொல்லியது. அதை போலத்தான் இந்த கூழ் காய்ச்சிய போது உப்பு போடாமத்தான் கூழ் காய்ச்சி விடும். அதை நாங்கள் வைக்கலைங்க, பிரார்த்தனை வச்சுக்கிற வச்சாங்க, உப்பு போடாம தான் காய்ச்சிருக்காங்க. அதை குடிச்சு பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கு, அதோட சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அது ஏன் உங்களுக்கு தரோம்னா, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் இதை குடிக்கும் பொழுது உப்பு இருக்கிறதா இல்லையா தெரிந்து கொண்டாலே அவர்களுக்கு என்ன குறை இருக்குன்னு தெரிந்து கொள்வோம். அதற்காகத்தான் அவர்கள் அரும்பாடுபட்டு தவமாக தவமிருந்து இந்நாடகத்தை பிரார்த்தனை தாய் மாரியம்மனுக்காக பிரார்த்தனை வைத்துள்ளார்கள். ஆகவே இந்த கம்மங்கோல் கொடுக்கும் பொழுது எல்லாம் வந்து மேடையில் வந்து பக்கத்தில் வந்து கீழே தான் வந்து அவர்கள் தான் வழங்குவார்கள். அவர் கையால் எல்லா கம்மங்கோல் வாங்கிட்டு போய் குடிக்கணும். நீ குடிச்சிங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும் என தெரிவித்துக் கொண்டு எல்லாம் கொஞ்சம் வச்சு வந்து நின்றீங்கன்னா அதை கையால் கொடுப்பாங்க. அம்மா இந்தாங்க கூழ் வயிறார சாப்பிடுங்க. முதலாக ஸ்ரீரங்கம் விட்டு சமயபுரம் கண்ணபுரம் வந்ததுக்கு பிறகு உங்களை சந்தித்ததில்லை. இந்த கூழ் கொண்டு வந்து கொடுத்துருங்க. இந்த கூழுக்கு மஞ்சள் விருந்தும் இல்லை, வேப்பிலைக்கு மஞ்சள் மருந்தும் இல்லை. இந்த கூழ் இன்று முதல் எனக்கு உகந்த கூழாகட்டும். அப்படியாகட்டும். ஒரு 10 நிமிஷம் எல்லாம் வந்து கூழை வாங்கிக்கிங்க. கூழ் வாங்காமல் யாரும் இருந்துடாதீங்க. வீட்டில் இருந்தால் கூட எந்திரிச்சு வாங்க. எல்லாருமே நம்ம சமயபுரத்தில் போய் நாம் கூழ் கொடுத்தால் எவ்வாறு வாங்கி சாப்பிடுவோமோ அதே போலத்தான் இந்த மந்தையிலே சமயபுரத்தாகி இங்கே வந்து கூழ் வழங்குகிறார்கள். வீட்டில் இருந்தாலும் கூட சரி, சொந்த பந்தங்கள் இருந்தாலும் வர சொல்லுங்க. வந்து அதை வாங்கிட்டு படுத்திருந்தா கூட எழுப்பிடுங்க. அப்புறம் உட்காந்துருக்க பாருங்க, எல்லாம் வந்துச்சு வாங்க. கூழ் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லை கொஞ்சம் வீட்டில் இருக்கிறது கூட எழுப்பி வைக்குவாங்க. அதனால் தவறு இல்லை. தூங்கிட்டு இருந்தால் கூட எதிர்த்து கூட குடிச்சிட்டு போய் தூங்குவேன்.
நோ. உட்கார்ற, வாங்க. மனுஷன் அப்படியே வாங்க, 2 பேரும் வாங்க. உப்பு போடாம வச்சிருந்தா நான் எவ்வளவு சுவையா இருக்குன்னு அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். உப்பு போடு. உப்பு போடாம காட்டுறதா நீ குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க.